ஹாய் லேர்னர்ஸ், நாம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் இந்தியன் பிஸ்னஸ் மாடல் பத்தி பார்க்க போறோம். இந்தியாவில் காலங்காலமா என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். கில்ஸ் ஆர் ஸ்ரீனி, இது வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருக்கிற கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன். அதாவது மர்ச்சன்ட்ஸ், ஆர்டிஷியன்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள், கையிலேயே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாட்ரி மேக்கிங்கா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து கையிலே வந்து புடவை நெய்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ்னா ஸ்மால் ஸ்கேல்ல குட்ஸை வந்து வாங்கி விற்கிறாங்க. மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா ஹோல்சேலர்ஸ், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பல்கா வந்து குட்ஸை வந்து வாங்கி விற்கிறவங்க. அடுத்தது உங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்டர்னல் கவர்னன்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்களோட பாலிசி, ஸ்ட்ரக்சர், ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா, அது எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குதா, அதே மாதிரி அக்கௌண்டபிளா இருக்கிறாங்களா, அண்ட் வந்து எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அங்க இருக்குதா அப்படின்றதெல்லாம் பாக்குறது தான் இன்டர்னல் கவர்னன்ஸ். ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிய லீகலா எப்படி வாங்குறது, விற்கிறது, அண்ட் வந்து அதை எப்படி லீகலா நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றது பார்ட்னர்ஷிப் ஓனர்ஷிப். அண்ட் கான்ட்ராக்ட்ஸ், பேங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க பண்ணாங்க. ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, இல்லைன்னா இவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வந்து செயல்படணும் அப்படின்னா இவங்க எலெக்ட் பண்ண ஹெட் தான் இவங்களுக்காக எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாரு. ஸோ இவங்க வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அடுத்தது ஃபேமிலி ஓன் பிஸ்னஸ். எஸ்பெஷலா எங்க இருக்கும் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து மொத்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ரிசோர்சஸ் எல்லாமே வந்து மொத்தமா பூல்டு அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். யாருக்கும் தனித்தனியா உங்களுக்கு இவ்வளோ ஷேர், எனக்கு இவ்வளோ ஷேர் அப்படிலாம் இருக்காது. அண்ட் ரிஸ்க்குமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் அந்த ரிஸ்க் வந்து ஜென்ரேஷனா பாஸ் ஆகும். இவங்க வந்து சக்சஷன் பிளானிங் அப்படின்னா லாங் டேர்ம் பிளானிங் தான் எம்பசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தாத்தா இருக்காங்கன்னா தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்பா வந்து மகனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஹவுஸ் ட்ரைனிங்கா தான் இருக்கும். இவங்களோட பிசினஸ் வந்து லாங் டேர்மா ஸ்டேபிளா ஆப்ரேட் பண்ற மாதிரி பாத்துப்பாங்க. அண்ட் இது வந்து பியூரா ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் ஆர் பாணி அப்படின்னா 2 or more மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றதா பார்ட்னர்ஷிப். ஜாயிண்ட் வெஞ்சர் பிசினஸ் சிஸ்டம் இவங்க ஏன்ஷியன்ட் டைம்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கேரவன் ட்ரேட் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னா குரூப்பா டிராவல் பண்றது. ஸோ தட் நமக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாகும். ரிஸ்க் அப்படின்னா வந்து யாராவது நம்மளோட ப்ராப்பர்ட்டியை திருடிட்டு போறது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்து கம்மியாகும். அண்ட் வந்து கேபிட்டல் மொபைலைசேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம அப்புறம் நிறைய பேர் வந்து மொத்தமா சேர்ந்து வேற வேற விதமான ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்றதுனால நம்ம கிட்ட வந்து பணப்புழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இவங்களோட பார்ட்னர்ஷிப் சிஸ்டம் வந்து இன்ஃபார்மல் தான். ஆனா இது வந்து பியூரா எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் நெட்வொர்க். ஸோ ஏன்ஷியன் பீரியட்லயே வந்து நம்ம வந்து வணிகத்துக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மொஹஞ்சதாரோ, ஹராப்பா அந்த மாதிரி சிட்டிஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இந்தியாவில இருந்து ரோமுக்கு பெப்பர், தந்தம், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், அது எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் முறையில ரோம் கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு, கிளாஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இவங்களோட ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. அண்ட் வந்து இவங்க மணி யூஸ் பண்ணி அதை வாங்கல, பார்ட்டர் சிஸ்டம் அந்த மாதிரிதான் வந்து பொருளை வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ரெகுலேட்டட் எக்கனாமி. வந்து நமக்கு ஒரு பாலிசி இருக்குது, அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து எந்தெந்த முடிவு எடுக்கிறோமோ அதெல்லாம் எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து சிஸ்டமைஸ்டா வந்து ஒரு டாக்ஸேஷன் பாலிசி இருக்கு. ட்ரேட் அப்படின்னா அது வந்து எந்தெந்த பொருள் எல்லாம் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் லேபருக்கு லா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கிளியரா எந்த புக்ல தெரியுது அப்படின்னா அர்த்த சாஸ்திராவில தெரியுது. ஸோ அதுல ஒரு கிங் அப்படின்னா அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அண்ட் ஒரு அவர் வந்து அவரோட பீப்புளுக்கு எப்படிலாம் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியரா இருக்குது. தேங்க்யூ.